கமலி, இப்படி வாமா, உட்கார். உன் ப்ராப்ளம் என்ன சொல்லு. என்னால சூர்யாவை மறக்க முடியாது. இதை பார் கமலி, உன்னுடைய இந்த வயசுல நீ எந்த முடிவு எடுத்தாலும் உனக்கு சரின்னு தான் தோணும். ஏன்னா நீ 20, நான் 40. உன்னுடைய மனசுல வெறும் காதல் மட்டும் தான் இருக்கு. ஆனா காதல் எப்படியெல்லாம் காயப்படுத்தும் தெரிஞ்சுட்டு நான் பேசுறேன். அம்மாடி, உலகத்துல ரொம்ப ஈஸியான விஷயம் அட்வைஸ் பண்றது, ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த அட்வைஸை கேட்கறது. அதுவும் இந்த காதலை பத்தி அட்வைஸ் பண்ணணும்னு வச்சுக்க, அதை செஞ்சு பார்த்தா என்னன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வெறிய தோணும். அதுவும் எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், என் பேச்சை கேளு. மனசாட்சியை கொண்டுட்டு என்னால வாழ முடியாது மாமா. சரிதான், சரிதாம்மா, நீ சொல்றது சரிதான். ஆனா உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல மனசாட்சியை கொண்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கான். முன்ன பின்ன தெரியாதவன், அவன் எங்க இருக்கானும் தெரியாது. அவனுக்காக உன் தங்கச்சி வாழ்நாள் பூரா காத்துட்டு இருக்க போறாள? என்ன கமலி, என்னம்மா இது பிடிவாதம்? அக்கா, மாமா சொல்றவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு அந்த வாழ்க்கை எனக்கு துன்பம் ஆயிட்டா நான் காலம் பூராவும் கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? எனக்கு சூர்யாவுக்கு நான் அந்த ஆண்டவனே எழுதிட்டான். நான் சொல்றதை ஏத்துக்கிற வயசும் மனசும் உங்ககிட்ட இல்ல கமலி. நாளைக்கு என்னாலதான் உன்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு நீ ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது பாரு. அதுக்காக உன்னை நான் மெட்ராஸ்க்கு அனுப்புறேன். நீ ஒரு வாரம் எடுத்துப்பியோ, ஒரு மாசம் எடுத்துப்பியோ எனக்கு தெரியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல தகப்பனா தான் நடந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நீ ஒரு நல்ல மகனா நடந்து என் மனத்தை காப்பாத்து. ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கும் குறைந்த காற்றழுத்த மண்டலத்தின் காரணமாக கடந்த 48 மணி நேரமாக சென்னையிலும் தென் மாவட்டங்களிலும் பெருமழை பெய்து வருகிறது. இது மேலும் வலுவடைந்து நாளை இரவு சென்னைக்கும் மசூலிப்பட்டினத்துக்கு இடையில் கரையை கடக்கிறது. மழை ஜோடு பேஞ்சு நிக்குது. இன்னத்துக்கு வந்துக்கிற என்ன யாரையுமே காணோம். நம்ம வாடம்மா வாடம்மா அந்த அம்மா பொண்ணுக்கு கண்ணாலம் எல்லாம் கும்பலா போய்க்குதுங்க. இன்னைக்கு வந்தா வரும், நாளைக்கு வந்துரும். நீ குந்து ஆயா அது இருக்கட்டும், ஜென்சியோட ரூம் சாவி கொடு, நான் குளிச்சுட்டு உடனே புறப்படணும். ஐயோ யாரும் இல்லையே, எல்லாம் பூட்டி சாவி எடுத்துட்டு பூச்சிங்களே. ஒண்ணு சரியா, அந்த வெளில இருக்குது பாரு பாத்ரூம், அதுல குளிச்சுட்டு அங்கே துணியை மாத்திக்கோ. சரி ஆயா. போமா. ஆயா நான் கிளம்புறேன். என்ன கண்ணு இந்த மழையிலையா? ஒரு கோடை கூட குடுக்கறதுக்கு இல்ல. பரவாயில்ல ஆயா, கூட வேணாம், ஒரே ஓட்டமா ஓடிடுவேன். வரேன். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, காந்தி ஸ்கொயர் வரீங்களா? உட்காருமா. மீட்டருக்கு மேல 5 ரூபா போட்டு விடுமா. சரி போங்க. என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் இருமா பாக்குறேன். இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல, இருங்கம்மா, வேற ஏதாவது ஆட்டோ வருதான்னு பாக்குறேன். ஆட்டோ ஆட்டோ சவாரிப்பா. ஆட்டோ ஆட்டோ. ஏன்பா காந்தி ஸ்கொயருக்கு சவாரி ஏத்தின்னு போறியா? போலாம். போய் ஏறிக்கமா. இல்லைங்க, இந்த ஆட்டோ வேணாம். மழை நேரத்துல ஆட்டோ ஓட கஷ்டம், போய் ஏறிக்கமாண்ணா. காந்தி ஸ்கொயர்ல எங்க போனோம்? சிட்டி சென்டருக்கு போகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன்.
ஏங்க சிட்டி சென்டர்ல நீங்க யாரை பார்க்க போறீங்க? நான் யாரை பார்க்க போனா உங்களுக்கு என்ன? இல்லங்க இந்த காம்ப்ளெக்ஸ்ல எனக்கு நிறைய பேர் தெரியும். ஆட்டோக்காரங்களுக்கு எல்லா இடத்துல எல்லாரும் தெரியும். மேடம், கமலின்னு ஒருத்தவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. எஸ் மேடம். உள்ள போங்க. வாங்க கமலி. என்ன மழையில நினைச்சு வந்திருக்கீங்க? என்ன தொடச்சுக்கங்க. இல்ல பரவாயில்ல, தொடச்சுக்கங்க. வாங்க உட்காருங்க. உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். சூர்யா சொல்லி தெரியாது. சூர்யா ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க லெட்டர் வந்துச்சு. அதை நான் படிச்சு பார்த்தேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்ப சூர்யா எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா கமலிங்கிற பொண்ணை காதலிச்சதை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். அப்ப சூர்யா உங்களை இல்ல, சூர்யா என்ன லவ் பண்ணல, நான் தான் சூர்யாவை லவ் பண்ணேன். அவர் இந்த ஜாப் விட்டுட்டு போனது கூட நான் தான் காரணம். ஐ ஃபீல் கில்ட்டி. இப்ப நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். நான் எப்படியாவது சூர்யாவை பார்த்துடணும்னு ஊர்ல இருந்து வந்திருக்கேன். யார கேட்டா தெரியும்னு இங்க சிவான்னு ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ். அவர் அட்ரஸ் கொடுக்கறேன், அங்க போய் பாக்குறீங்களா? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஒரு வாரம் என் கூட தங்குங்க. நானே சூர்யாவை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். வேண்டாங்க, அவர் அட்ரஸ் கொடுங்க, நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். இதுவரைக்கும் நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதில்லை. ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. நேர்ல அழகையும் கவர்ச்சியும் காட்டி கவர முடியாத சூர்யாவோட மனச லெட்டர்ல வெறும் எழுத்த காட்டி எப்படி கமலை கவர்ந்தீங்க? தெரியலைங்க. நான் கிளம்புறேன். ப்ளீஸ், நீங்க ரொம்ப அவசரத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட பேசணும்னு என் மனசு துடிக்குது. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், மறைக்காம பதில் சொல்றீங்களா? கேளுங்க. ஒரு பொண்ணா என்கிட்ட என்ன குறை? ஏன் சூர்யாக்கு என்ன பிடிக்கல? இன்னாருக்கு இன்னாருன்னு இறைவன் எழுதி வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. அவன் சூர்யா பேருக்கு நேரா உங்க பேர் எழுதலன்னு நினைக்கிறேன். உங்க பேரையாவது எழுதி இருக்கணும்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். சூர்யாவை பார்த்தா நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. அப்படியே இப்போ உன்னைய உங்களை லவ் பண்றான்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. தயவு செஞ்சு சூர்யாவை மறந்துடுங்க. சூர்யா, ஏன் சூர்யா, ப்ளீஸ். நிறுத்து நிறுத்து. இந்த பக்கம் எந்த வண்டியும் போகாது. ரைட்ல போனுங்க. இந்த பக்கம் போகாதன்ற அப்புறம் ரைட் லெஃப்ட்ன்ற. எங்க வண்டி முன்ன போகாதான். நீங்க எங்க போகணும்? பாரதி நகர் பக்கத்துல தான் இருக்கு. வாங்க நான் காட்டுறேன். இல்ல வேண்டாங்க, நானே போய் பாத்துக்கிறேன். என்னடா மழையில் நினைச்சிட்டியா? அண்ணே உங்களை பார்க்க ஒரு அக்கா வந்திருக்காங்க. அக்காவா? ஆமாண்ணா, வர சொல்லு. ஹலோ, நீங்களா? நீங்க எப்படிங்க? இங்க சிவாங்கிறத நானே தான். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, சூர்யான்னு ஒருத்தரை பத்தி டீடைல்ஸ். உட்காருங்க.
தப்பா நினைச்சுக்காதீங்க, 2 நாளா மழையில நனைஞ்சிட்டேன், அதான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உட்காருங்க ப்ளீஸ். இப்படி தெப்பமா நடிச்சிட்டு வந்திருக்கீங்க. துண்டு, டேய் துண்டு எடுத்துட்டு வாடா. சூர்யா உங்களுக்கு சொந்தமா? சூர்யா உங்களுக்கு சொந்தமான்னு கேட்டேன். ஆமா. பட் அவர் என்கிட்ட தான் ஒரு அனாதைன்னு சொன்னாரு. ஓ, அந்த பார்க்காமலே காதல் சூர்யா தானா? ஓ மை குட்னஸ். அன்னைக்கு நான் உங்களை பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன்ல, அதுக்கு முன்னாலதான் சூர்யா ஆட்டோல ஏறி அப்படி கிராஸ் பண்ணி போனார். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை 11D சிட்டி பஸ்ல பார்த்தேன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு கூட சூர்யா என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு. என்ன அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. இப்ப சூர்யா எங்க இருக்காருன்னு தெரியுமா? சூர்யா எனக்கு கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்க மாட்டேன். ஏங்க நீங்க இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசலாமா? எனக்கு உடம்பு சரியில்லைங்க, இல்ல நான் இப்போ உங்க கூட வந்து தேட ஆரம்பிச்சிருவேன். அது மட்டும் இல்லாம மழை பெஞ்சிட்டு இருக்கு, இந்த மழையில நம்ம எங்க போய் தேட முடியும்? ஏங்க சூர்யா இந்த சிட்டில தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் நினைக்கிறீங்களா? நான் மெட்ராஸ்ல இருக்கிறவங்க, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற சந்து பந்தெல்லாம் தெரியும். இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சவன் எக்கச்சக்கமான பேர் இருக்கான். இவ்வளவு எதுக்கு நாளைக்கு காலையில பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தா சூர்யா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிட போகுது. நீங்க தைரியமா ஊருக்கு போங்க. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு எந்த விதமான தப்பான முடிவுக்கும் போயிடாதீங்க. இவ்வளவு நாள் உங்க சூர்யாவுக்காக நீங்க வெயிட் பண்ணீங்கல்ல, இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ்.